தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். அதாவது தாடி வைத்த ஒரு இஸ்லாமிய காவலரை பணி நீக்கம் செய்த உத்தரவை ரத்து செய்து இன்னைக்கு தனி நீதிபதியோட உத்தரவினை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு மனு தாக்கல் பண்ணியிருக்குது. அதாவது இப்ப தமிழ்நாடு உள்துறை செயலாளர், காவல்துறை தலைவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா மதுரையை சார்ந்த அப்துல் கதர் இப்ராஹிம் இவர் 2009ஆம் ஆண்டு 2ஆம் நிலை காவலராக பணியில சேர்ந்திருக்கிறாரு. தொடர்ந்து பணிபுரிந்து வந்த நிலையில பதவி உயர்வு பெற்று முதல்நிலை காவலராக வழங்கிட்டு வர்றாரு. இந்நிலையில பணியின் போது தாடி வைத்திருந்ததால் தன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணி மற்றும் ஊதிய உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பின்னர் ஈடுகட்டு விடுப்பு குறித்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினோட கவனத்துக்கு கொண்டு செல்ல வகையில வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. இது ஊடகங்கள்ல வெளியான நிலையில இந்த இதை காரணமா காட்டி தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் டிஜிபி சைலேந்திர பாபு முன்னால பொறுப்பிருந்தப்போ அவர் வந்து காவல் பணியிலிருந்து நீக்கி உத்தரவு பிறப்பிச்சாரு. பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய கோரி மதுரை அமர்வுல மனு தாக்கல் செய்திருந்த நிலையில அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரித்த தனி நீதிபதி விக்டோரியா கௌரி பல்வேறு மதங்களையும் கலாச்சாரங்களையும் கொண்ட பலதரப்பட்ட குடிமக்களோட நம்பிக்கையை கலாச்சாரமா ஒருங்கே வழங்கக்கூடியதான் இந்தியாவோட அழகும் தனித்துவமும். மனுதாரர் வந்து காவல்துறையினராக இருந்தாலும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர். பணியில இருக்கும்போது இறை தூதரான நபிகள் நாயகத்தை பின்பற்றும் இஸ்லாமியர்கள் வாழ்க்கை முழுவதும் தாடி வைத்திருப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தாடி வைத்திருந்தார், வீடியோ வெளியிட்டார், முகக்கவசம் அணியவில்லை என்ற காரணத்தை காட்டி நிரந்தரமா பணியிலிருந்து நீக்கியது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்குது. இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த குற்றங்களுக்கு காவலர்கள் சிறிய தண்டனை ஏதாவது வழங்கலாம்னு கூறி காவலர் பணி நீக்கம் செய்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தாரு. இந்நிலையில இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தமிழக உள்துறை செயலாளர் மற்றும் தமிழக காவல்துறை டிஜிபி தலைவர் சார்பில் வந்து மேல்முறையீட்டு மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ், மரியா கார்க் பிறப்பித்துள்ள இன்னைக்கு என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கன்னா, மனுதாரர் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் கொரோனா நோய் தொற்று காலத்தின் போது முகக்கவசம் அணியாமல் விடுப்பு தொடர்பாக காவல் ஆய்வாளரிடம் வாக்குவாதம் செய்தது, அதே மாதிரி காவல் ஆய்வாளர் ஈடுகட்டு விடுப்பு அளிக்காதது தொடர்பான தொடர்பாக சமூக வலைதளங்கள்ல வீடியோ வெளியிட்டது, இவை இரண்டுமே வந்து காவல்துறை விதிகளுக்கு முரணானது என அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு. மனுதாரரை விட உயர்ந்த பதவியில் இருந்த காவல்துறை துணை ஆணையர், டெப்டி கமிஷனர் மற்றும் காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் சமூக வலைதளங்களை இது போன்ற ரீல்ஸ்களை வந்து பதிவேற்றம் செஞ்சிருக்கிறாங்க. இவை தொடர்பாகவும் ஊடகங்கள செய்தி வெளியா இருக்குது. அதே மாதிரி விடுப்பு கேட்டு வீடியோ வெளியிட்ட காவலர்களை டிஜிபி நேர்ல சந்திச்சு ஆறுதல் தெரிவித்துள்ளாரு. அது குறித்து பல்வேறு ஊடகங்கள் அது குறித்தும் பல்வேறு ஊடகங்கள செய்தி வெளியான நிலையில காவலர் வந்து அப்துல் கதர் இப்ராஹிம் மீதான விவகாரத்தில் மட்டும் உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. இதை வந்து தனி நீதிபதியும் சுட்டிக்காட்டி உத்தரவை ரத்து செய்து குறைந்தபட்ச தண்டனை வழங்குமாறு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு. மனுதாரர் அதை ஏற்றுக்கொண்ட நிலையில அதுக்கு இந்த நீதிமன்ற அமர்வும் வந்து உட்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.